முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏற்காடு மலைச்சாலையில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்து. சென்னையைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உட்பட 10 பேர் காயம். அடுத்த 100 நாட்களுக்கு புதிய நம்பிக்கை மற்றும் உற்சாகத்துடன் பணியாற்ற பாஜகவினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவு. ஆண்டு முழுவதும் 24 மணி நேரமும் நாட்டிற்கு பாஜக சேவை செய்வதாகவும் டெல்லியில் கட்சியின் தேசிய குழு கூட்டத்தில் பேச்சு. அயோத்தி ராமர் கோயில் குறித்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அவதூறு பரப்புவதாக பாஜக தேசிய குழு கூட்டத்தில் குற்றச்சாட்டு. வாரிசுகளை அதிகாரத்தில் அமர்த்துவதே இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் குறிக்கோள் என அமித்ஷா காட்டம். நாடாளுமன்றத்தில் சிஏஏவை ஆதரித்துவிட்டு இப்போது எதிர்ப்பதாக பல்டியடிக்கிறது அதிமுக என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். சிறுபான்மையினர் நலனில் அக்கறை உள்ள கட்சி திமுக தான் என்றும் உறுதி. பாஜக அரசு இப்ப மீண்டும் இந்த சிஏஎன்ஆர்சி சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்பத்திலே இது வந்த நாள் முதல் இதை எதிர்த்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இதை ஆதரிச்சு அதிமுக நாடாளுமன்றத்தில் வாக்களிச்சாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றாங்க. ஆனா இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நாங்க ஓபிஎஸ் உடைய அழுத்தத்தினால ஆதரிச்சோம் அப்படின்னு வண்டி அடிச்சு பேசுறாரு. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிய அச்சத்தால் தான் சிறுபான்மையினரை அழைத்து பேசுகிறது திமுக. சீர்காழியில் நடந்த அதிமுக நிகழ்ச்சியில் இபிஎஸ் குற்றச்சாட்டு. பத்து ஆண்டுகளில் சிறப்பாக ஆட்சி செய்வதால் பாஜகவை முழுமையாக ஆதரிக்கிறேன். மதுரையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. பாரதிய ஜனதா முழுமையாக ஆதரிக்கிறோம். 10 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சி இந்திய திருநாட்டுக்கு தந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வெண்மை நிறத்தில் உள்ள பஞ்சு மிட்டாய்க்கு தடை இல்லை. வண்ண நிறத்தில் உள்ள பஞ்சு மிட்டாய்க்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது 2023, 2024 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை. மக்களவை தேர்தல் வரவுள்ளதால் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் இடங்களில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் என தகவல். 1 அல்லது 2 இடங்களை மக்கள் நீதி மய்யத்திற்கு காங்கிரஸ் வழங்க உள்ளதாகவும் தகவல். எம்எல்ஏ விஜயதாரணி காங்கிரஸில் தான் நீடிக்கிறார். சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவராக பொறுப்பேற்றுள்ள ராஜேஷ்குமார் திட்டவட்டம். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் கூட்டம் நாளை சென்னை பனையூரில் நடைபெறுகிறது. மாவட்ட தலைமை நிர்வாகிகள் தவறாமல் பங்கேற்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தல். மணல் கொள்ளையர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரியின் மகன் நீதிபதியானார். தந்தை லூர்து பிரான்சிஸ் கனவை நிறைவேற்றிய மகன் மார்ஷல். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கூட என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த வைராக்கியத்தினால உட்காந்து படிச்சேன். எங்க அப்பாவோட கனவை நான் கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும் அப்படின்றத என்னோட கனவா நான் எடுத்துக்கிட்டு முழு மனதோட உட்காந்து படிச்சேன். இன்னைக்கு நான் சிவில் நீதிபதிக்கான தேர்வை தேர்ச்சி பெற்று நான் உங்க முன்னாடி நிற்கேன். ஆந்திராவில் கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் பரவுவதன் எதிரொலி. நாமக்கல் மாவட்டத்தில் கோழி பண்ணைகளில் கண்காணிப்பு தீவிரம். தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். உள் மாவட்டங்களில் காலையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி 2 பெண்கள் உயிரிழப்பு. யானையை பிடிக்க கோரி பொதுமக்கள் போராட்டம். கேரளாவின் வயநாட்டில் யானை தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய ராகுல் காந்தி.
காட்டு விலங்குகளின் தாக்குதலை தடுக்க வனத்துறையிடம் முறையிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. மனிதர்களை கொண்டு கழிவுநீர் அகற்றும் பணிகள் நடைபெற்றால் புகார் அளிக்க இலவச உதவி எண்ணை சென்னை குடிநீர் வாரியம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான எக்ஸ் பதிவில் சென்னையில் கழிவுநீர் எடுத்துச் செல்லும் வாகனங்களின் பதிவு புத்தகங்களில் கழிவுநீர் அகற்றும் வாகனம் என பதிவு செய்திருக்க வேண்டும் என சென்னை குடிநீர் வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோன்று சென்னையில் மனித கழிவுகளை அகற்றும் தொழில் செய்பவர்கள் எந்த ஒரு நபரையும் கழிவுநீர் தொட்டியை சுத்தப்படுத்த பணியமர்த்தக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் மனிதர்களை கொண்டு கழிவுநீர் அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதை அறிந்தால் உடனடியாக 144220 என்ற தேசிய உதவி எண்ணில் புகார் அளிக்க வேண்டும் என பொதுமக்களிடம் குடிநீர் வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 10 ஆண்டு கால பாஜகவின் சிறப்பான ஆட்சியை கருத்தில் கொண்டே அவர்களை ஆதரிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அதிமுக ஒன்றுபட்டால்தான் வெற்றி சாத்தியம் என்றார். பொறுத்தவரை பாரதிய ஜனதா முழுமையாக ஆதரிக்கிறோம். ஏன்னா 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை இந்திய திருநாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து நாங்கள் உறுதியாக ஆதரிக்கிறோம். ஏன்னா பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சரி, இல்லைன்னா அவர் சப்போஸ் எடப்பாடியார் அவர் இன்னும் பிடிவாதமா அப்படியே இருந்தாருன்னா நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போறோம்? அதாவது பிரிந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் அதிமுக வெற்றி பெறும். நாடாளுமன்ற தேர்தலில் சின்னம் ஒரு பிரச்சனையாக இருக்காது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் வாக்குப்பதிவின் போது 100% ஒப்புகைச் சீட்டை பயன்படுத்த வலியுறுத்தி 23ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக கூறினார். ஒப்புகை சீட்டுடன் வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தோழமை கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். இந்த தேர்தலில் சின்னம் ஒரு பிரச்சனையாக இருக்காது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீனவர்களை விடுவிப்பதற்கான உரிய நடவடிக்கையை எடுக்க கோரி முதலமைச்சர் தற்போது செய்தி பதிவிட்டிருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தியை பதிவிட்டு தற்போது முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று 700க்கும் மேற்பட்ட மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ராமேஸ்வரத்துல படகுகளில் கருப்பு கொடி கட்டி 700க்கும் மேற்பட்ட மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில கைதான ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்தும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இது குறித்த விரிவான ஒரு செய்தி தொகுப்பையும் நம்முடைய தொலைக்காட்சியில காலை முதல் ஒளிபரப்பு வருகிறோம். இந்த நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல நம் தொலைக்காட்சியுடைய செய்தியை பதிவிட்டு மேற்கோள் காட்டி ஒரு அறிக்கையை அவர் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து கைது செய்து வருவது கவலை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. கடந்த 2 மாதங்களில் 69 மீனவர்களை இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மேலும் 3 மீனவர்கள் அந்நாட்டில் சிறை வைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அச்சுறுத்துவது மட்டுமின்றி அவர்களின் படகுகளும் இலங்கை அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டிருப்பது என்பது கடின உழைப்பில் சம்பாதித்த அனைத்து சேமிப்பையும் ஒரு ஆபத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. உடனடியாக இந்த விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் தூதரக தலையிட்டு அவசரமாக தமிழக மீனவர்களை திரும்ப பெற வேண்டும், அவர்களுடைய படகுகளையும் விடுவிக்க வேண்டும், அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசை வலியுறுத்துவதாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் நியூஸ் 18 தொலைக்காட்சி வெளியிட்ட அந்த பதிவை மேற்கோள் காட்டி அவர் தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தை முதன்மைப்படுத்தி நமது மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுப்பது மிக முக்கியம் எனவும், ஏனென்றால் அவர்கள் தமிழர்கள் மட்டுமல்ல பெருமைமிக்க இந்தியர்கள் எனவும் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்முடைய நியூஸ் 18 தொலைக்காட்சி வெளியிட்டிருந்த செய்தி பதிவை மேற்கோள் காட்டி இந்த பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். பாலவேல், நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.